வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 7 விரிவானம் என்ற தலைப்பில் மங்கையராய் பிறப்பதற்கே என்ற துணைப்பாட பகுதியை நமக்கு கொடுத்திருக்காங்க. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கவிமணி அவர்கள் கூறிய சொற்கள்தான் இன்று நினைவுக்கு வருகிறது. பெண்களாய் பிறப்பதற்கே பெருந்தவம் செய்திட வேண்டும் என்று அவர் கூறுகிறார். நம்முடைய பாடப்பகுதி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பூம்பாறை என்ற அரசு உயர்நிலை பள்ளியில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியிலே பெண் குழந்தைகள் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களாகவும், ராஜம் கிருஷ்ணன் அவர்களாகவும், கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களாகவும், சின்ன பிள்ளை அவர்களாகவும் வேடம் அணிந்து கொண்டு உரையாடுவது போன்ற காட்சி நமக்கு பாடப்பகுதியாக அமைத்துள்ளார்கள். நாம் இன்று ஒவ்வொருவரை பற்றி பார்ப்போம். முதல் நாம் பார்க்க போவது எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா அவர்கள். இவருடைய முழு பெயர் என்ன அப்படின்னா, மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. சண்முக வடிவு என்பது அவருடைய தாயார் பெயர். இவருடைய குடும்பம் ஒரு இசை குடும்பம். அவருடைய தாயார் ஒரு வீணை கலைஞர். இவர் முதல்ல தன்னுடைய தாயார்கிட்டயே தன்னுடைய இசையை கற்றுக்கிறாரு. 10 வயதில் இசைத்தட்டுக்காக பாடலை பாடி பதிவு செய்கிறார். 5ஆம் வகுப்பு வரை தான் அவர் அவங்க படிச்சிருக்கிறாங்க. 17 வயதில் சென்னை மியூசிக் அகாதமியில் பல மேதைகள் முன்பு கச்சேரி செய்து பாராட்டையும் அவர் பெறுகிறார். அதன் மூலம் அவருக்கு திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு தேடி வந்தது. அதாவது மீரா என்ற திரைப்படத்திலையும் அவங்க நடிக்கிறாங்க. தமிழில் எப்படி ஆண்டாள் கண்ணப்பெருமான் மீது பேரன்பு கொண்டவர்களாக இருந்தார்களோ, அது போலவே வடநாட்டிலே மீரா என்னும் பக்தை கண்ணனை தன்னுடைய கணவனாகவே நினைத்து கொண்டு வாழ்ந்தவர். கண்ணன்னா நான் இறைவனை சொல்கிறேன், சரியா? அப்படி கண்ணனை தன்னுடைய கணவனாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தவர். அந்த கதாபாத்திரத்தை கதையாக அல்லது திரைப்படமாக எடுக்க முடிவு செய்த போது அதற்கு ஒரு தகுந்த ஒரு நபர் தேவைப்படுகிறார். அதாவது பாட்டு திறமையும் இருக்கணும், நடிப்பு திறமையும் இருக்கணும். அப்படி ஒரு சிறந்த நடிகையாகவும் பாடகியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள். அவங்களும் அந்த படத்தில் சிறப்பாக நடிக்கிறாங்க. காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலிய பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கிறது. காற்றினிலே வரும் கீதம் பாடல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது அப்போது ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடலாகவும் எல்லாருக்கிட்டையும் வரவேற்பு கிடைத்த பாடலாகவும் அந்த காலத்தில் அமைந்தது. ஒரு முறை என்னாகுது அப்படின்னா, காந்தியடிகளை தில்லியில் அவங்க சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கிற பொழுது ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை அவர்கள் காந்தியடிகள் முன் பாடுகிறார்கள். அதை கேட்டுட்டு காந்தியடிகளை எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா அவர்களை ரொம்ப பாராட்டி பேசுகிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மீரா எழுதிய பாடலை ஒரு தடவை அவரை பாட சொல்லி கேட்குறாரு. அவர் கேட்டுக்கொண்டபடியே அவங்களும் அந்த பாடலை கற்றுக்கிட்டு பாடுறாங்க. அந்த பாடல் சென்னை வானொலியில் 1947 காந்தியடிகளின் பிறந்த நாளன்று அந்த பாடலானது ஒளிபரப்பாகுது. அதுக்கப்புறம் இவர் வாங்கிய விருதுகள் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய விருதுகள் இருக்குது. 1954 தாமரை அணி விருது வாங்குறாங்க. தாமரை அணின்னா பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தாமரை அணி விருது அவங்க வாங்குறாங்க. அப்போ அந்த விருது அவங்க வாங்கும் பொழுது அவர்களை பாராட்டியவர் யார் அப்படின்னா ஹெலன் கெல்லர். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு கண்ணு தெரியாது இல்லையா, அதனால என்ன பண்ணாங்கன்னா அவங்களை தொட்டு தொட்டு தடவி பார்த்து அவங்களுக்கு பாராட்டி அவங்க தெரிவிக்கிறாங்க. அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1963 இங்கிலாந்திலும் 1966 ஐநாவிலும் அவங்க பாடல்களை பாடுறாங்க. இதே ஆண்டில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா
வெங்கடேச சுப்ரபாதம் வந்து பாடுறாங்க. அது எங்கன்னா இப்போ வரைக்கும் திருப்பதியில் ஒழிச்சிட்ருக்கு. சுப்ரபாதம்னா திருப்பள்ளி எழுச்சி செய்தல், இறைவனை வந்து எழுச்சி செய்வதற்கு விதமாக இந்த பாடலை வந்து பாடுவாங்க. அதான் சுப்ரபாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 1974 நோபல் பரிசுக்கு இணையான மகசேசா விருதும் இவங்களுக்கு கிடைக்குது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், இந்தி, மராத்தி, குஜராத்தி ஆகிய பல மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் கூட இவர்கள் நிறைய பாடல்களை பாடியுள்ளார். இதன் காரணமாக இந்தியாவின் மிக மிக உயரிய விருதான இந்திய மாமணி விருதளித்து இவரை சிறப்பு செய்தது நம்முடைய அரசாங்கம். சரியா? அடுத்தது இவருடைய ஒரு பிரசித்தி பெற்ற பாடல் அப்படின்னா குறையொன்றும் இல்லை. இந்த பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா என்ற பாடல் மூலம் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் மிகவும் புகழ்பெற்ற பாடகியாகவும் விளங்கியுள்ளார். சரியா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பால சரஸ்வதி அவர்கள். அதாவது பொதுவெளியில் ஆடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்று சட்டம் இயற்றப்பட்ட காலத்தில் நடன வாழ்வை தொடங்கியவர். பெண்கள் வந்து வெளியிடங்களுக்கு வந்து நடனம் ஆடக்கூடாது அப்படின்ட்டு தடை செய்யப்பட்டிருந்த போது தைரியமாக நடனக்கலையின் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக தன் நடன வாழ்க்கை தொடங்கியவர். நாட்டியம் ஆடுவது கீழ்மையானது என்ற எண்ணம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்த காலத்தில் அந்த நிலையையே மாற்றி அமைத்தவர் பால சரஸ்வதி அவர்கள். இவருடைய நடனக்கலைக்காக இந்திய அரசானது தாமரை செவ்வனி விருது வழங்கியது. இப்போ அவங்கள பற்றி சொல்லும் பொழுது, அவருக்கு 7 வயதாக இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்காக முதலில் மேடை ஏறுகிறார். 15 வயதில் சென்னையில் உள்ள சங்கீத சமாஜம் என்னும் அரங்கில் நடன நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நடன நிகழ்ச்சியில் வந்து அவங்க பங்கேற்று நடனம் ஆடுறாங்க. அது வந்து பலருடைய வரவேற்பையும் அவர் அந்த நடனத்தின் மூலம் பெற்றார். இந்த நடனத்தை பார்த்த பிறகே மரபுசார் நாட்டியத்தை பலரும் வரவேற்க தொடங்கினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பா, அமெரிக்கா முதலிய வெளிநாடுகளிலும் நடன நிகழ்ச்சிகள் வந்து இவங்க நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி டோக்கியோவில் உள்ள கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக நடனம் ஆடியுள்ளார். இந்நிகழ்வு பரதநாட்டியத்திற்கு உலகளாவிய புகழை பெற்றுத்தந்தது என கூறலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகள் எழுதியவர். மூத்த தமிழக பெண் எழுத்தாளர். இவருடைய காலத்தில் பெண் அடிமை நிலை, மற்ற சமூக அவலங்கள் இவரின் படைப்புகள் வெளிச்சமிட்டு காட்டுகின்றன. புதினங்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், குறுநாவல், குழந்தை இலக்கியம், வரலாற்று நூலென எழுத்துலகின் எல்லா துறைகளிலும் தடம் பதித்தவர். இவருடைய வேருக்கு நீர் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருதும் இவருக்கு கிடைத்தது. சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளரும் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள்தான். பெண்கள் என்றால் குடும்பக்கதை எழுத வேண்டும் என்ற படிமத்தை உடைத்து சமூக சிக்கல்களை கதைகளாக எழுதியவர். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம் அனைவராலும் பாராட்ட பெற்ற ஒன்றாகும். அவர் எழுதிய பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படின்ற நூல் வந்து எல்லோராலும் பாராட்டப்பட்ட ஒரு நூல். இவருக்கு சாகித்ய அகாதமி எந்த நூல் பெற்றுக் கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா
தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் உவப்பு வாழ்க்கையை கரிப்பு மணிகள் என்ற புதினமாக எழுதியவர். அதே மாதிரி நீலகிரி படுகரின மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து அவர் பதிவு செய்தது குறிஞ்சித்தேன். மலைவாழ் மக்கள் இருக்காங்களே, அவருடைய வாழ்வியல் மாற்றங்களை பற்றி அவர் எழுதிய நூல் தான் குறிஞ்சித்தேன். கடலோர மீனவர் வாழ்வில் சிக்கல்களை பேசுவதே அலைவாய் கரையில். மீனவர் வாழ்வில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை பற்றிய புதினம்தான் இந்த அலைவாய் கரையில் என்ற புதினம். அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டியவே சேற்றில் மனிதர்கள். உழைப்பாளர்களுடைய, அதாவது உழுதவன் கணக்கு பார்த்தால் உழைக்க கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் தொழிலாளர்களுடைய உழைப்பு. அவனுக்கே போதுமான அளவு போய் சேராது. அப்போ அவர்களுடைய அவலங்களையும் தன்னுடைய நாவல்களின் மூலமும் எடுத்து காட்டியவர் ராஜன் கிருஷ்ணன் அவர்கள். அடுத்ததாக, உங்களை போன்ற குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலில் முடக்கி தீக்குச்சிகளை அந்த பெட்டியில் அடைப்பது போன்று குழந்தைகளின் உடலையும் மனத்தையும் நொறுக்கும் அவல உலகை கூட்டு குஞ்சுகள் என்ற புதினமாக எழுதியவர். அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய சிறுவர்களுடைய அந்த மனக்குமரல்களையும் அவருடைய உடலும் மனமும் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டும் விதமாக கூட்டு குஞ்சுகள் என்ற புதினத்தையும் அவர் எழுதியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து அவர் எழுதியவை தான் மண்ணகத்து பூந்தொழிகள். இப்படி எண்ணற்ற சமூக அவலங்களை எடுத்து காட்டக்கூடிய நூல்களையும் ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதியுள்ளார். இப்போ இத்தனை நாவல்கள் எழுதியிருக்காங்க இல்லையா, புரட்சிகரமான இந்த நாவல்கள் எழுதியிருக்காங்க. அதுக்காக அவர்கள் விருதுகளும் அவர்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா. அப்படி அவர்கள் வாங்கிய விருதுகள் தான் இந்திய அரசின் தாமரை திரு என்ற விருது, ஸ்வீடன் அரசுடைய வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்து அரசுடைய காந்தி அமைதி விருது என்ற பல உயரிய விருதுகளை பெற்றுத்தந்து பெண் குலத்திற்கே பெருமை சேர்த்தவர். வலுவுடன் இன்று வரை களத்தில் நிற்கக்கூடிய போராளி. அடுத்து நாம் பார்க்க போகிறது அன்பரசு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள். நாட்டின் விடுதலைக்கு முன்பு கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் போராடி கற்றவர் தான் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள். காந்திய சிந்தனைகளால் கவரப்பட்டவர். அதனால் காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையினை வெளியேறு இயக்கம் போன்ற இயக்கங்களில் பங்கேற்று நாட்டின் விடுதலைக்காகவும் பங்கேற்றவர் தான் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள். நாட்டு விடுதலைக்கு பின் தன்னுடைய கணவருடன் இணைந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தார். அது என்ன பூதான இயக்கம் அப்படின்னு சொன்னோன்னா, நிலக்கொடை இயக்கம் அல்லது பூமிதான இயக்கம். இந்தியாவில் பெருநில உரிமையாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நிலம் இல்லாதோருக்கு தானாகவே முன்வந்து நிலத்தை கொடையாக அளித்தல், அதை ஊக்குவிக்கக்கூடிய சமூக இயக்கம் தான் இந்த பூதான இயக்கம். விடுதலைக்கு பின்னாடி இந்த பூதான இயக்கத்தில் தன்னுடைய கணவரோடு சேர்ந்து அவர்களும் சமூகத்தில் ஈடுபாடுடையவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வரும்படியாக ஒரு இயக்கத்தை அவங்க உருவாக்கி அதன் மூலம் உதவிகளும் அவங்க செய்கிறாங்க. அவர்கள் சொல்ல வருவது என்ன என்றால், உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள். உங்களுடைய ஆற்றல் என்ன என்பதை முதலில் நீங்கள் உணர வேண்டும். உணர்ந்தால் மட்டுமே உங்களால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதாவது உழவர்களுக்காகவும் பாடுபட்டவர் தான் யாருன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள். நம்ம கடைசியாக பார்க்க போகிறது சின்ன பிள்ளை. பள்ளி பருவத்தில் பாடம் பயிலாவிட்டாலும் பட்டறிவால் இவர் கற்றுக்கொண்டவை ஆயிரம். எழுத படிக்க தெரியாத இவரை எழுதாத ஊடகங்களே இல்லை.
ஒரு குடும்பத்தில் பெண்கள் தங்களின் தேவைகளை அறிந்து சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி அடையலாம் என்பதற்கு சிறந்த உதாரணமாக விளங்குபவர் சின்னப்பிள்ளை அவர்கள். புள்ளுச்சேரி என்ற கிராமத்தில் பிறந்து அந்த கிராமத்தின் கடைக்கோடியில் இருக்கும் அனைத்து பெண்களின் வாழ்வியல் உரிமைக்காக போராடிக்கொண்டு சாதனை பெண்மணியாக விளங்கி வருபவர் சின்னப்பிள்ளை அவர்கள். அவருடைய சாதனைகள் என்னென்ன அப்படின்னா, முதல்ல இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெண்கள் எல்லாம் ஒரு குழுவாக சேர்ந்து விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்தார்கள். கூலி வேலைக்கு ஆட்களை சேர்த்து நடவு, களையெடுப்பு, அறுவடை போன்ற எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள். அந்த வரக்கூடிய அந்த கூலியை சரிசமமாக பிரித்து எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு விவசாயத்தை குத்தகைக்கு எடுத்து எல்லாருமே அதில் எல்லா வேலைகளையும் பார்க்குறாங்க. அதில் வரக்கூடிய பணத்தையும் சரிசமமாக பிரித்து எடுத்துக்கிறாங்க. இதில் வயசானவங்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் சேர்த்து வேலை கொடுத்து அவர்கள் குடும்பத்திற்கும் உதவி செய்கிறாங்க. இதை பற்றி கேள்விப்பட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுறாருன்னா, கண்மாயில் மீன் பிடிக்கிற குத்தகை அவங்கக்கிட்ட கொடுக்குறார். 2004 வருஷம் சுனாமி ஊரெல்லாம் பாதிப்பு அடைஞ்சப்போவும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஒரு குழுவாக போயிட்டு அந்த மீட்பு பணியிலையும் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காசு சேர்த்து ஒரு குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன குழு அப்படின்னு பார்த்தோன்னா, களஞ்சம் என்ற குழு. அவங்க ஆரம்பித்த குழுவிற்கு களஞ்சம் அப்படின்னு அவங்க பேர் வைக்கிறாங்க. 10 பேரோட ஆரம்பித்த இவங்களுடைய மகளிர் குழுவானது இன்று பல மாநிலங்களுக்கு போய் பல லட்சம் பேரோட வேலை செய்யுது. எத்தனையோ பேரோட குடும்பத்தை இந்த குழுவானது இன்று வரை தாங்கிக் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 30 வருஷமாக அவங்களும் இந்த தொழிலை தொடர்ந்து செய்துக்கிட்டு வராங்க. இப்படி இவங்களுடைய சாதனைகள் எல்லாத்தையும் பாராட்டி டெல்லியில் இவங்களுக்கு விருது வழங்குறாங்க. அப்போ இந்தியாவுடைய முதன்மை அமைச்சராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் இவங்களுக்கு இவங்க பேரை கூப்பிட்டு இந்த விருதை கையில் கொடுத்துட்டு இவங்க வாங்கிய உடனே அவர் என்ன பண்ணார்னா, அவருடைய காலில் விழுந்து வணங்குறார். இவங்களுக்கு அது ஒன்றுமே புரியல. இவ்வளோ பெரிய ஒரு இந்தியாவுடைய முதன்மை அமைச்சர் சொல்கிறாங்க, அவர் நம்ம காலில் விழுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நிமிஷம் கண் கலங்கே போகிறாங்க. அது ஒரு நெகிழ்வான ஒரு நிகழ்ச்சியாக நமக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. நம் இந்திய நாட்டு நடுவன் முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண் ஆற்றல் விருது அப்படின்ற வாங்குறாங்க. அதாவது ஸ்திரீ சக்தி புரஸ்கார் அப்படின்ற அந்த விருதுடைய பேர். அதை தமிழில் சொல்லணும்னா பெண் ஆற்றல் விருது. இந்த விருது அவங்க வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசுடைய அவ்வை விருது. சரியா? இவங்க வாங்கிய விருதுகள் அப்படின்னு கேட்டால் பெண் ஆற்றல் விருது, தமிழக அரசுடைய அவ்வை விருது, தூர்தர்ஷனின் பொதிகை விருதையும் அவங்க வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க வாங்கிய விருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை திரு என்ற விருது. சரியா? இப்போ இந்த பாடப்பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சமுதாயத்திற்கு உழைத்த மகளிரை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். சரியா? பெண்கள் இந்நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ சமுதாய முன்னேற்றத்திற்கு இந்த மாதிரி சாதனை பெண்மணிகளும் உறுதுணையாக இருந்துள்ளனர் என்பதை இப்பாடப்பகுதியின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். மாதவி சின்னப்பிள்ளை பெற்ற விருதுகளை நான் உங்களுக்கு சின்னப்பிள்ளை பெற்ற விருதுகளை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு மகளிர் மேம்பாட்டு பணிகளை பாராட்டி இந்திய அரசு 3 லட்சம் ரூபாயுடன் கூடிய ஸ்திரீ சக்தி புரஸ்கார் என்ற விருதை 1999 ஆண்டு இந்திய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தமிழ்நாடு அரசு 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொற்கிழி வழங்கி பாராட்டியது. தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தியமைக்காக அளிக்கப்பட்ட பஜா ஜானகி தேவி விருதினை மகாத்மா காந்தியின் பேத்தி சுமித்ரா குல்கர்னி இவருக்கு வழங்கினார். சிறந்த சமூக சேவைக்காக தூர்தர்ஷனின் பொதிகை விருது 2007 ஆண்டு வழங்கப்பட்டது. அதே மாதிரி 2018 ஆண்டு ஔவையார் விருதும் 2019 ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது. இப்போ நமக்கு கொடுத்துருக்க நடுவினா நிகழ்வுகளை தொகுத்து அறிக்கை எழுதுக. மகளிர் நாள் விழாவில் இடம் பள்ளி கலையரங்கம். நான்
உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கலையரங்கத்தில் ஆசிரியர்கள் மாணவர்கள் இருக்கிறாங்க. தலைமை ஆசிரியர் வரவேற்பு நடக்குது. இதழாளர் கலையரசின் சிறப்புரை நடக்குது. ஆசிரியர்கள் வாழ்த்து நடக்குது. மாணவர் தலைவரின் நன்றியுரை. இந்த நிகழ்வுகளை நீங்கள் தொகுத்து ஒரு அறிக்கையை நீங்கள் எழுதணும். இதுதான் இந்த பாடத்துடைய நெடுவினா. நெடுவினா இல்லாமல் இந்த பாடப்பகுதியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஊக்கமும் கிடைக்கக்கூடிய வகையில் அவருடைய செயல்கள் அமைந்திருக்கும் இல்லையா? சரி, அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.